myself. I am Ravichandran Kirtivasan. I am the co-founder of Pisence Technologies. Pisence Technologies is all about IoT monitoring solutions, software development, cyber security, எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு SOC 2 ஒரு ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் ஆடிட்டிங் எப்படி இருக்கும், SOC 2னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ திஸ் இஸ் நாட் அ பிகினர் கோர்ஸ் ஆர் சம்திங். எப்படி ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறாங்கன்றதை டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் SOC 2னா என்ன, SOC 2 யார் டெவலப் பண்ணா? SOC 2ன்றது வந்து AICPA, அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சிபிஎஸ், அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணாங்க. இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஸ்டோரிங் கஸ்டமர் டேட்டா இன் cloud, ensuring that they manage their data based on the 5 trust service principles. அந்த 5 trust service principles என்னென்னா security, availability, processing integrity, confidentiality and privacy. இந்த 5 things தான் அந்த TSC principles-ல வருது. இதில் செக்யூரிட்டின்றது தான் மேண்டரி ஒன். அதர் தென் அந்த ரெஸ்ட் ஆஃப் த 4 things பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். அது கிளைண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. ஸோ தெர் ஆர் 2 types, type 1 and type 2. இந்த type 1ன்றது வந்து பேசிக்கலி இட்ஸ் டன் இன் a period of 1 month. இட்ஸ் லைக் a snapshot. அந்த 1 month-ஓட டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம டக்குன்னு முடிக்கிறது அந்த type 1ன்றது. type 2 என்னென்னா இது ஒரு எஃபெக்டிவான கண்ட்ரோல். இட்ஸ் டேக்ஸ் ஓவர் ஆஃப் 6 months மினிமம் ஆஃப் டைம் பீரியட். ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்னென்னன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூசர் என்டிட்டி, அதாவது நம்ம கஸ்டமர்ஸ், அவங்கள்ட்ட ஒரு சர்வீஸ் வந்து அவங்க ஆர்கனைசேஷனில் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அந்த சர்வீஸை. ஸோ நம்ம யூசர் என்டிட்டி ஒரு சர்வீஸ் இல்லைன்னா அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஏ பேரோல் ஆர் அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் சர்வீஸ், or they may be a healthcare company outsourcing claims or BPOs, or they may be a support team or cloud based or SaaS application. எது வேணால் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த அவுட் சோர்ஸ் பண்ணுற விஷயத்தை எப்படி வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறாங்களா நம்ம டேட்டாஸ் எல்லாம்ன்றது தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ நவ் த கொஸ்டின் இஸ், how can I be sure that these service providers have certain internal controls or they taken care of security or data privacy? நம்மளோட டேட்டாஸ்லாம் அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அதை பற்றி எதுவுமே நமக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் அஷூரன்ஸ் கொடுக்கறது தான் இது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்கக்கிட்டே கேட்போம், நம்மக்கிட்ட ஜோஹோவோட பேரோல் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து எப்படி வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, நாங்கள் வந்து உங்கள் டேட்டா பற்றி ரொம்ப கேர் பண்ணுறோம், சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும்னு அவங்க என்ன வேணால் சொல்லலாம். பட் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஸோ என்ன பண்ணலன்னா, தட்ஸ் வேர் அண்ட் தேர்ட் பார்ட்டி டு கிவ் அன் அஷூரன்ஸ். இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுறது தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸோட வேலை. இதை வந்து நம்ம மட்டும் கேட்போன்னு கிடையாது. யுவர் என் கஸ்டமர்ஸ், your end customer's auditor or your end customer's customer can be asking this. ஸோ யார் வேணால் அது கேட்கலாம், நீங்கள் எப்படி கரெக்டாக கம்ப்ளைண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ தட்ஸ் வேர் த சர்வீஸ் ஆடிட்டர் கம்ஸ். அண்ட் திஸ் சர்வீஸ் ஆடிட்டர் issues a reports like SOC 1, 2, 3, anything. ஸோ பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் க்ரைட்டீரியா அந்த SOC 1 or 2 or 3 எதுன்றதை நம்ம டிசைட் பண்ணுவாங்க. For example, payroll and bookkeeping comes under SOC 1. Support, healthcare இதெல்லாம் வந்து comes under SOC 2. ஸோ SOC 2 ஒரு ஆடிட் ப்ராசஸ் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஓவர்வியூன்றது வந்து நம்ம ஆடிட்டிங்கில் ஹை லெவல்னு சொல்லுவோம். ஹை லெவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்கோப்பிங் அண்ட் பிளானிங். நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணுறீங்க அந்த டிஸ்கஷன்ஸ், கிக் ஆஃப் மீட்டிங்ஸ் அது எல்லாமே நடத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் கிளைண்ட்ஸ் என்ன மாதிரி கேட்போம். வாட் சர்வீசஸ் ஆர் ப்ரொவைடட் தட் நீட் டு பி இன்க்ளூட் இன் த SOC 2 ஆடிட்ஸ். அதாவது என்ன வேணால் அவங்க கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து அவங்க சர்வீஸாக வச்சுருக்கலாம் அவங்க கம்பெனியில்.
பட் எல்லாத்தையும் அவங்க வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு கிடையாது. எதுக்கு வந்து அவங்க அஷூரன்ஸ் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ண நினைக்கிறாங்களோ அதுக்கான விஷயத்தை எதெல்லாம் இன்க்ளூடட் நம்ம கிளைண்ட்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு கேட்கணும். நெக்ஸ்ட், விச் ட்ரஸ்ட் சர்வீஸ் பிரின்சிபல், அதாவது நம்ம 5 திங்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, செக்யூரிட்டி, அவைலபிலிட்டி, ப்ராசஸிங் இன்டெகிரிட்டி, கான்ஃபிடென்டபிலிட்டி அண்ட் ப்ரைவசி. இதில் எது அப்ளிகபிள் ஃபார் த சர்வீசஸ் தே ப்ரொவைட். நெக்ஸ்ட், are there any recent changes in the system or controls that need to be addressed in this audit cycle? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இதுக்கு முன்னாடியே சில ஆடிட்ஸ் எதாவது பண்ணியிருக்கலாம், நம்மக்கிட்டே முடிச்சிருக்கலாம். அப்போ இல்லாதது இப்போ ஏதாச்சும் இருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் we conduct a thorough risk assessment to identify any vulnerabilities, அதாவது இதை கேப்ஸ்னு சொல்லலாம், that could affect the integrity, availability or security of the client's data. This step is crucial for planning and testing our strategies. Okay. So இங்கே என்னென்ன மாதிரிலாம் நம்ம கேட்கலாம்னா, can you provide an overview of the internal risk management framework or recent risk assessments? மோஸ்ட்டாக எல்லா கம்பெனியுமே அவங்க இன்டர்னலாக ஒரு ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஆர்சி அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் ப்ரொசீஜர்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம கேட்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த கீ ஏரியாஸ் ஆர் கன்சர்ன்ஸ் ஆஃப் ரிஸ்க் your operations from your perspective. Next, are there any known security incidents or breaches that have occurred since the last audit? முன்னாடி ஆடிட்க்கும் இப்போ ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் கண்ட்ரோல் மேப்பிங். இந்த கண்ட்ரோல் மேப்பிங் இதில் நம்ம எப்படிலாம் கேட்கலாம்னா, can you provide a detailed documentation of existing controls and how they relate to the SOC 2 criteria? இந்த க்ரைட்டீரியாவுக்கு ரிலேட்டடாக எதாவது இருக்கா அந்த மாதிரி பார்ப்போம். How do these controls operate in day-to-day basis? அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம டீட்டெயில்டாக கேட்போம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு ஹை லெவலான பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக அவங்களோட சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுன்றது வந்து ஒரு டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாவோ ஒரு ப்ரெசன்டேஷனாவோ உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எவிடன்ஸ் கலெக்ஷன். As auditors, we gather evidence to demonstrate that the controls are not only designed appropriately but also operating effectively. This involves examining policies, procedures, system operations over the audit period. அவங்க கொடுக்குற எல்லா ஆடிட்ஸ் அந்த பாலிசிஸையும் கம்பெனிக்குள்ளே ரெடி பண்ணியிருக்க ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ் எல்லாத்தையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எவிடன்ஸ் கலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரிப்போர்ட்டுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி கிளைண்ட்ஸ்ட்டு கேட்கலாம்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் ஆக்சஸ் டு பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், சிஸ்டம் லாக்ஸ் and records that demonstrate the effectiveness of your controls. For example, ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட், யாரு கீழே யார். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் யார் சிஇஓ, அவங்க கீழே யார் யார் இருக்கா, எப்படி வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக ஒரு சார்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேன் வி ஹாவ் அ இன்டர்வியூ வித் பர்சனல் involved in the operating these controls, அந்த கண்ட்ரோல்ஸ்குள்ளே யார் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க கூட ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். Are there any automation tools or systems in place that monitor these controls? சில பேர் வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க இதுக்காக, அந்த மாதிரி அதை இருக்கான்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபைனல் திங் இஸ் ரிப்போர்ட்டிங். ஃபைனலி we prepare and finalize the SOC 2 audit report. This report provides detailed findings. ஏதாச்சும் கேப்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா, அதாவது ரிஸ்க், அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணுவோம். This report is a critical tool for both management and external stakeholders such as customers and regulatory bodies. இங்கே நம்ம எப்படிலாம் கேட்கலாம்னா, how do you plan to address these identified deficiencies? How are there any specific areas of concern you would like to address in this report? அந்த மாதிரி நம்ம எல்லாமே கேட்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஆடிட் ப்ராசஸ் எதுக்காகனா, இங்கே இருக்கிற ஆடிட்டர்ஸ், கஸ்டமர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர் இவங்க எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம கொடுக்குறதுக்கு. நம்ம ஒரு சர்வீஸ் எடுக்கிறோம், நம்ம கம்பெனிக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நாங்கள் வந்து ஒழுங்காக தான் வச்சுருக்கோம், எங்கள் ஆர்கனைசேஷன் ஒழுங்காக நடக்குது அப்படின்றத வந்து இந்த சர்வீஸ் ஆடிட்டர் வந்து நமக்கு வெரிஃபை பண்ணி இந்த SOC 2, SOC 1, 2, 3 இந்த மாதிரி நம்ம எந்த ரிப்போர்ட்டோ அந்த ரிப்போர்ட் வெரிஃபை பண்ணாங்கன்னா இந்த SOC 2ன்ற ரிப்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்.
நம்ம ஒழுங்காக தான் நம்ம ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ in conclusion, as SOC 2 auditors, our role is to provide a comprehensive, accurate, and independent assessment of the organization's adherence to the principles set forth by the AICPA. This not only helps our clients to build trust with their customers, but also strengthens their security and compliance posture. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஹை லெவலான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் புரியல, டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்.